2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது. களம் 8ல இன்னைக்கு அதிமுக புழக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு சட்டமன்றத்துல பயங்கரமான சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஏன்னா எப்பவுமே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இப்படிங்கிற மாதிரியே போய்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வெர்சஸ்ன்னு போடுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனா ஏடிஎம்கேல அதுவும் முக்கியமா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களே பயங்கரமாக புழக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் இப்படி சொல்றோம் அப்படிங்கிறது, அப்படி என்ன இந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறது குறித்தும், உண்மையிலேயே இவங்க ரெண்டு கட்சியுமே தேவையில்லாத அரசியல் தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சி புது உறுப்பினர் பாருங்க எவ்வளவு சூப்பரான திட்டங்கள் எல்லாம் சொல்றாங்க, எவ்வளவு நல்ல அரசியலை செய்யறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கும் ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இது குறித்து தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டாபிக், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல கிட்டத்தட்ட 40 நிமிஷங்களுக்கு மேல நிறைய விஷயங்கள்லாம் பேசினாரு. அதுல வந்து இபி பில்ல ஏறி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த 40 நிமிஷமே எந்த ஒரு இடையூறோ இல்ல குறுக்கீடோ இல்லாமலையுமே அவரு சரியாக பேசிக்கிட்டே இருந்தாரு. ஆனா முடிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி பயங்கரமா பங்கமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா குதிரை பேரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அது வந்து தடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டாரு. அவர் அதை சொன்னாலும் சொன்னாரு. இமீடியட்டா ஆதவர்ஜுன் அவர்கள் எழுந்து நின்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனது குறித்து அவைத்தலைவர் அவர்கள் அந்த குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கணும். ஏன் அப்படின்னா கடந்த ஆட்சிகள் 2017 அந்த டைம்ல இருந்த ஜெயலலிதா அம்மா அவர்களோட ஆட்சி வரைக்கும் எங்களுக்கு உடன்பாடு இருக்கு. அதுக்கு பிறகு, அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்களோட மறைவுக்கு பிறகு இருந்த அதிமுகவின் ஆட்சியில எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெயலலிதா அம்மா இருந்த ஆட்சி வரைக்கும் தாங்க அது ஏடிஎம்கே ஆட்சி, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சி நடத்துனதெல்லாம் அம்மா அவர்கள் ஆட்சின்னு சொல்லவே முடியாது அப்படின்னாரு. உடனே எதிர் திசையில் இருக்கக்கூடிய அதிமுகவினர், குறிப்பாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள்லாம் வந்து தாம் தூம்னு கத்தி கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஆதவர்ஜன் அவர்கள் கொஞ்சம் கூட அசராம இருங்க பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, நாங்க ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, 2017ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் சிஏஏங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள வரல, ஜிஎஸ்டிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள வரல, நீட்டுங்கிறதும் தமிழ்நாட்டுக்குள்ள வரல. ஆனா அதுக்கப்புறம் நீங்க பொறுப்புல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்களோட பதவியை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டோட உரிமையை மத்திய அரசுல, அதாவது பிஜேபி கிட்ட அடமானம் வச்சுட்டீங்க அப்படிங்கிற துணியில ஒரு கருத்துக்களை பேசி பங்கம் கொடுத்துட்டாரு. மக்கள் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? இவர் சொல்ற விஷயங்கள்ல ஒரு சென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அட ஆமாப்பா, அவர் சொல்றது கரெக்ட் தானே. 2017 ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி நீட்டோ இல்ல சிஏஏவோ இல்ல எந்த திட்டமுமே உள்ள வரலையே, அதுக்கப்புறம் வந்திருக்கு அப்படின்னா அப்ப அவர் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா, அவர் கட்சியை காப்பாத்துவாரா, ஆட்சியை பார்ப்பாரா, அவர் தேவைக்கு ஏதோ பயன்படுத்தி தமிழ்நாட்டோட உரிமையை அடக வச்சுட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத தவறாம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதுதான் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, அடுத்தது இவர் ஆதவர்ஜன் அவர்கள் பேசி முடிச்சு அடுத்த இமீடியட்டாவே சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் எந்திரிச்சாருங்க. எந்திரிச்சு இந்த இபி பில் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்படி ஒன்றும் இன்க்ரீஸ் எல்லாம் ஆகலை அப்படின்னு அவர் சொன்னாரு. பட் இந்த விஷயத்துல நாம முரண்படுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கரண்ட் பில் தாறுமாறாக தவறாக பதிவு செய்யப்பட்டு எங்களுக்கு வந்திருக்கு, எங்களுக்கு இவ்வளோலாம் கரண்ட் பில்லே வராது அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்ட பதிவுகளை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதனால இந்த கருத்தை அவர் தான் நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம், ஓரம் வச்சிருவோம். அதுக்கு அடுத்து அவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதுதான் அதிமுகவை இன்னும் தூக்கி போட்டு பொழந்துச்சுன்னு சொல்லுவோம். அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, இங்க தாவேக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயமே இல்லைங்க. ஏன்னா இங்க வந்து கூவத்தூர் சம்பவம் எதுவும் நடக்கல, எம்எல்ஏ அவர்கள் அவர்களாக விருப்பப்பட்டு வந்தாங்க அப்படின்னு போறாரு. உங்களுக்கு கூவத்தூர் சம்பவம்னா என்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்த பிறகு கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாம் எங்கேயும் தாவி எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சசிகலா அவர்களோட தலைமையில எல்லா எம்எல்ஏவையுமே கூவத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்ல கூட்டிட்டு போய் அடைச்சதாகவும், அந்த ரெசார்ட்ல அடைக்கப்பட்டிருந்த போதுதான் த்ரிஷா அவர்களை கூட்டிட்டு வந்ததாகவும் முன்னாள் அதிமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர் ஒருத்தர் பேசி அதுவும் சர்ச்சைக்குள்ளானது அப்படிங்கிறத நீங்க நினைவு கூறணும். இது ஒரு பக்கம், இது ஒரு பார்ட். பட் ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போதே இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அது உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ண மறந்துட்டேன். அதாவது உங்கள் தலைமையில், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையின் மீது நம்பிக்கை இல்லாம அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ இல்ல முன்னாள் அமைச்சர்களோ இந்த கட்சிக்கு வராங்க அப்படின்னா அது உங்களோட இயலாமையை காட்டுது, உங்களோட தலைமைத்துவம் சரியில்லை அப்படிங்கிறத காட்டுது. அதுக்காக நீங்க வந்து குதிரை பேரம் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு பட் பட் பட்டுன்னு எத்தனை அடி அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டாங்க.
இதுக்கு சப்போர்ட் பண்ற வகையில திமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினரும் சைட்ல இருந்து ஏதோ வந்து குதிரை பேரம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதோ சொல்லிட்டு போல இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. உடனே சபாநாயகர் அவர்கள் கொந்தளிச்சு, நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டது கூட தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னவே, தாவேகா கட்சியை தவிர்த்து எதிரணியில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு நான் காரணம் சொல்றேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் இவங்க அடங்கவே இல்லை. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு எந்திரிச்சு நின்று இருங்கலாம் சொல்லி பார்த்தாரு. எதிர் திசையில இருந்து பெரும்பாலும் திமுகவை சார்ந்தவர்கள் யாருமே கேட்டதாக தெரியல. அதிமுகல இருந்து சில பேருமே முன்னாடி வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ணதாகவும் ஒரு வார்த்தைகள் சபாநாயகர் அவர்கள் பேசும்போது சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு விளக்கமும் அவர் கொடுத்தாரு. அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இவங்க குதிரை பேரம்னு பேசுறாங்க, அதை ஏற்கனவே நம்ம கண்டிச்சு அவை குறிப்புல இருந்து நீக்கிடணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்களும் அவருக்கு சேர்ந்து துணை புரிகிற வகையில திமுக கட்சியை சேர்ந்தவரும் குதிரை பேரம்னு சொன்னீங்கன்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து குதிரை பேரம்னு பேசுறீங்க அப்படிங்கிறதுலதான் நான் சொன்னேன் அப்படின்னாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஏன் கூச்சிட்டாங்க அப்படின்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து ஒன்று பரவிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்க திட்டம் போடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருந்துச்சு இல்லையா? அதை தான் இவர் இன்டைரக்டா சொல்றாரு அப்படின்னு சொல்லி 2 பேருமே கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த விளக்கம் கொடுத்து முடிச்ச பிறகு திமுகவை சேர்ந்த சட்டமன்ற கொறடாவான ஏவா வேலு அவர்கள் எழுந்து நின்று, சபாநாயகர் அவர்கள் நீங்க என்ன வேணாலும் பேசலாம், ஏன்னா சட்டமன்றங்கிறது உங்களுக்கு தலைமையில் கீழே நடக்கிறது தான், நாங்கெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஆனா ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். அதாவது நீங்க இவங்களெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அந்த டைம்ல இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்க உறுப்பினர், அதாவது திமுகவை சார்ந்த எங்க உறுப்பினர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற மேட்டர் ஏற்கனவே வழக்குல நீதிமன்றத்துல இருக்குது, அதை எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வந்தாரு. அதை நீங்க எப்படி கேட்டுக்கிட்டு என்ன சொன்னீங்கன்னு தெரியல. குதிரை பேரம் அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் சேர்ந்து தானே பேசுனீங்கன்ற மாதிரி சொன்னீங்க. நாங்க சொல்றோம், எந்த வகையிலையுமே நாங்க சேர்ந்து பேசுறதுக்கு தேவையும் இல்லை. அவங்களும் ஆண்ட கட்சி தான், நாங்களும் ஆண்ட கட்சி தான். ஏன் இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள்ல நாங்க ஆளலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற கட்சி தான் அப்படின்னு போற போக்குல கேப்ல ஒண்ணு ஏவா வேலு அவர்களும் சொல்லிவிட்டு போயிட்டாரு. இதை குறித்து மக்கள் எல்லாம் என்னது அடுத்த 5 ஆண்டுகளா அப்படிங்கிற மாதிரி மீம் டெம்ப்ளேட் எல்லாம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? அடுத்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி செய்ய போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏப்பா அவரு தான் ஏதோ பேசுறாருன்னா நீ வேற அதை எங்ககிட்ட ஒரு கேள்வியா வேற கொண்டு வந்து கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? மக்கள் இது குறித்தும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக 75 ஆண்டுகள் கட்சி பிளஸ் 50 ஆண்டு கட்சி, இவங்க 2 பேத்துக்கும் புதுசா வந்த 2 ஆண்டு கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் பாடம் எடுத்தார். யார் அவர்னா, அவர்தான் பள்ளி கல்வித்துறையை சேர்ந்த அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்க பாருங்க, சட்டமன்ற மாண்புங்கிறது புதுசா வந்தவங்களுக்கு உங்களை எடுத்துக்காட்டா சொல்லி இவங்களுக்கெல்லாம் நாங்க பாடம் எடுக்கலாம்னு நினைச்சா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிற துணியில என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களெல்லாம் காமிச்சுதான் நாங்க இவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு இருந்தோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சட்டமன்றத்துல அவைத்தலைவர் அவர்கள் எழுந்து நின்றுட்டாங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் அமைதியாயிரணும், அமைதியா உட்கார்ந்துடணும் அப்படிங்கிறது தான் மரபு. சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் அவர்கள் எழுந்து நின்று எல்லாத்தையும் அமைதியா உட்காருங்கன்னு எவ்வளவு வாட்டி சொல்றாரு. ஆனா அதை துளியும் காது கொடுத்து கேட்காம இஷ்டத்துக்கு இப்படி நீங்க எழுந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்ன மாண்பு இருக்கு, என்ன விஷயத்த நாங்க எடுத்துக்காட்டா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நாசுக்கா கேவலப்படுத்தி விட்டாருன்னு தான் சொன்ன இந்த 2 கட்சியுமே. மக்கள் இது குறித்தும் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு ஆண்டு கட்சிங்கிறாங்க, சட்டமன்றத்தோட மாண்பு அடிப்படை கூட தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏப்பா அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க, அதெல்லாம் கேட்டு எதிர்கட்சி சும்மா உட்காந்துருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது குறித்தும் மக்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் ஸ்டார்டிங்கே நான் சொன்ன பாத்தீங்களா, சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாங்க, இவங்க தான்ப்பா நல்ல அரசியல் செய்யறாங்க அப்படிங்கிற பேர் இன்னைக்கு வாங்கிட்டாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அது வேற யாருமே இல்லை, பாமக கட்சியை சார்ந்த சௌமியா அன்புமணி அவர்கள் தான். ஏன் அப்படின்ற விஷயம்னா, அவங்க எழுந்து நின்று நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுல ஹைலைட்டான பாயிண்ட் மட்டும் இப்ப உங்களுக்கு நான் குறிப்பிடுறேன். பல திட்டங்களுக்கு உங்ககிட்ட நிதி இல்லாம இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடியவர்கள் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 80% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நீங்க ஏற்றலாமே. இது வந்து கர்நாடகா மற்றும் வெவ்வேறு மாநிலங்கள்ல இது பழக்கத்திலையும் புழக்கத்திலையும் வந்திருக்கக்கூடிய விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு நிதி வேணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா இப்படி ஒரு விஷயத்தை நீங்க முன்னெடுக்கும் போது தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு இளைஞர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாகவும் சிந்திக்க வேண்டிய விஷயமாகவும் நான் பார்க்கிறேன். இது குறித்து மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ்ச்செல்வன் தமிழ் நியூஸ். அண்ட் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ.